இதை பார்க்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் கிங்லுக்ஸ் நன்றி சொல்லிட்டு வேதாந்தர மாரிசுக்கு முருகப்பெருமானுக்கும் இருகரம் கூப்பிட்டு வெளிநாட்டில் பார்க்கக்கூடிய அத்தனை உள்ளங்களுக்கும் இருகரம் கூப்பி நன்றி சொல்லிட்டு வாருங்கள் சுடிதார் வெட்டும் பயிற்சிக்குள்ளே போகிறோம். சுடிதார் அளவு எடுத்திருக்கேன். அந்த அளவு எடுக்கும் பயிற்சியை எல்லாரும் கவனிங்க. உயரம் 37, ஆஃப் உயரம் 13, சீட்டோட உயரம் 20, சி 33, C2 34, இடுப்பு 29, WH2 வந்து 33, சீட்டு 38, ஷோல்டர் 14, கை லூஸ் வந்து 9, ஃப்ரண்ட் நெக் 6, பேக் நெக் 6, ஏஹெச் 15, எம்ஹெச் 13, ஷோல்டரோட ஃபுல் அளவு எப்போவுமே 3 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கோங்க. 3 இன்ச்சு மைனஸ் பண்ணிட்டீங்கன்னாக்கா 34 வச்சுருக்கேன். 34 இன்ச்சு உயரம் வைக்கப்பட்டது. வச்சுட்டு இப்போ நேராக ஒரு கோடு போட்டுருவோம். நேராக ஒரு கோடு போட்டோம். இப்போ ஷோல்டருக்கு கோடு போட போகிறேன். ஷோல்டர் கோடு போடுறது இங்கேயும் கரெக்டாக உயரம் வச்சு நம்ம கோடு போட்டோம். எல்லாமே கவனமாக பாருங்கள். இது வந்து 14 இன்ச்சு கை நீளம். இப்போ 33 இன்ச்சு பாடி. 33 இன்ச்சு பாடிக்கு 2.25 நான் இங்கே வச்சுருக்கேன். 2.25 3.5 2.25 ஒரு 3.5 5.25 இங்கே ஷோல்டர் கரெக்டாக வைக்கப்பட்டது வச்சுட்டோம். இப்போ ஷோல்டர் ஃபுல் ஷோல்டர் 14 14னா 7 7ஓட ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து வைங்க. 7.25 7.25லேருந்து 1.5 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கங்க. 1.5 இன்ச்சு மைனஸ் பண்ணால் கரெக்டாக ஷோல்டரோட அளவு கிடச்சிரும். ஷோல்டரோட ஃபுல் ஷோல்டர் எடுத்துகிட்டு 1.5 இன்ச்சு மைனஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக அளவு கிடச்சிரும். இப்போ C1க்கு ஒரு கோடு போட போகிறேன். C1 எவ்வளோ? 33 இன்ச்சு பாடி 4.25 நான் இறக்கியிருக்கேன். 4.25 இறக்கி ஒரு கோடு. இது C1. C2 வந்து 3 இன்ச்சில் ஒரு கோடு போட்டுங்க. 3 3.5 இது உயரம் கூடனால 3 இன்ச்சில் கோடு போட்டேன். அடுத்தது ஆஃப் உயரம் எடுத்திருக்கோம். 13 இன்ச்சு உயரம். ஜாக்கெட்டுக்கு என்ன அளவு எடுக்கிறோமோ அந்த அளவு பிரகாரம் கரெக்டாக இந்த அளவு எடுத்துங்க. அடுத்தது சீட்டோட உயரம். சீட்டோட உயரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 20 கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிட்டேன். இப்போ பாருங்க C1, இது C2, இது WH1, இது சீட்டோட உயரம் SH. இங்கே தான் சைடு ஓப்பன் வரும். சைடு ஓப்பன் வரப்போகுது. இது WH2 எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இதில் பாதி 6.5 பாதி 3.25. இது WH2. இங்கே பாட்டம் கோடு எல்லாமே போட்டோம் எல்லாத்தையும் பார்த்துட்டீங்க. இப்போ C1 33 8.25 + 1 9.25 வைங்க. 9.25 கரெக்டாக நான் வச்சுட்டேன். C2 34 8.5 + 1/2 9 வைங்க. இது மார்பகம் கொஞ்சம் பெருசாக இருக்குது. இடுப்பு 29 7.25 + 1/4 29 இன்ச்சு 7.25 ப்ளஸ் வந்து ஒரு 3/4 7.25 ஒரு 8 வச்சா போதும். 8 வைங்க. அப்புறம் சீட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 38 38னா 9.5 38 9.25 ப்ளஸ் வந்து 1/2 10.25 வைக்கப்பட்டது. C2 எவ்வளோ? 33 33னா 8.25 ப்ளஸ் வந்து ஒரு 1/2 8.25 கரெக்டாக வச்சிட்டோம். இப்போ எல்லாமே டிராயிங் போட போகிறேன். எல்லாரும் கவனமாக பாருங்கள். ஸ்கேல் எப்படி போட்டுங்க. இப்போ பெண்டு பண்ண போகிறேன். பெண்டு பண்ணுவதை கவனிங்க. பெண்டு பண்ணிட்டேன். இப்போ இங்கேருந்து அழகாக ஸ்கேலை வந்து நல்லா அப்படி பெண்டு பண்ணி போடுறேன். இடுப்பு நல்லா அழகாக போகுது. இப்படி தான் போடணும். இப்படி தான் நீங்கள் அழகாக போட்டு பார்க்கணும். இடுப்புக்கு தகுந்த மாதிரி வளைச்சிக்கிற ஸ்கேலை. என்ன பெண்டு கேட்குறோமோ அந்த பெண்டுக்கு தகுந்த மாதிரி இடுப்பு ஸ்கேலை வந்து கரெக்டாக போடுங்க. போட்டோம். இங்கேருந்து ஒரு கிராஸ் பண்ணிக்கோங்க. கிராஸ் பண்ணிட்டேன். இப்போ இங்கேருந்து ஸ்ட்ரெயிட் பண்ணுங்கள். இப்போ பாட்டம் இங்கே எவ்வளோ வைக்கிறோமோ 9.25 இங்கே வந்து நம்ம என்ன செஞ்சோம் 9.25 + 1/2 10.25 வச்சோம். இங்கே என்ன வைக்கிறோமோ அதை விட 1/2 இன்ச்சு கூட வச்சுங்க. 10.25 இந்த இடத்துல வந்து 10.25 வச்சுருக்கோம். இங்கே என்ன வைக்கிறோமோ 1/2 இன்ச்சு கூட வச்சுங்க. பாட்டம் ப்ளவுஸு இந்த இடத்துல லைட்டாக ஒரு பெண்டு இப்படி கொடுத்துட்டு ஸ்ட்ரெயிட் ஸ்கேல் போட்டுங்க. ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்கேல். இந்த இடத்துலையும் அதே மாதிரி ஒரு பெண்டு கொடுத்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்கேல். சின்னதாக படித்தா போதும், அழகாக இருக்கும். இப்போ இங்கேருந்து எவ்வளோ கிராஸ் பண்ண போகிறது கேட்பீங்க. 1 இன்ச்சு வச்சுங்க. 1 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. 1 இன்ச்சு வச்சுட்டு அழகாக உள்ளே போயிருங்க.
அழகாக உள்ளே போயிருங்க. அப்புறம் கவர் தட்டு உள்ளே வந்துட்டோம். எல்லாமே நீங்கள் பார்த்துட்டீங்க. ஃப்ரண்ட் நெக்கு எவ்வளோ? ஃப்ரண்ட் நெக் வந்து 6. ஃப்ரண்ட் நெக்கு 6க்கு 5.25 வைக்கிறேன். வச்சுட்டோம். இப்போ இது வந்து பெரிய கை, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எல்லாம் போட போகிறோம். எல்லோரும் கவனமாக பாருங்கள். இந்த மாதிரி கோடு போட்டு வெட்டுங்க. கோடு போட்டு வெட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும். யார் வேணாலும் வெட்டி யார் வேணாலும் தைக்கலாம். அந்த முறையில் வெட்டுங்க, சிறப்பாக இருக்கும். கரெக்டாக எல்லா கோடும் அப்படியே மேட்ச் ஆகணும். அழகாக மேட்ச் ஆகி வெட்டினீங்கன்னா சிறப்பு, பயங்கர சிறப்பு. யார் வேணாலும் தைக்கலாம். யார் வேணாலும் தைக்கிற மாதிரி நீங்கள் வெட்டி கொடுக்கணும். இங்கே வரும்போது லைட்டாக கிராஸ் பண்ணிக்கோங்க. கிராஸ் பண்ணிவிட்டு வெட்டுங்க. லைட்டாக அரைஞ்சி கிராஸ் பண்ணிக்கோங்க. சுடிதார் கீழே இறங்கக்கூடாது, மேலே ஏறி தான் இருக்கணும். கழுத்தை வெட்டிட்டேன். கழுத்தில் அர்க்காத் பண்ணிட்டோம். இப்போ கவர் தட்டு எடுக்க போகிறேன். இப்போ இங்கே லைட்டாக கிராஸ் பண்ணிக்கங்க. ஃப்ரண்டை மட்டும் கிராஸ் பண்ணிக்கங்க. கிராஸ் பண்ணிட்டேன். இப்போ பேக் வரைய போகிறத எல்லாரும் கவனிங்க. பேக்கில் கழுத்து வரைய போகிறேன். வரைஞ்சிட்டேன். பேக் கழுத்து எவ்வளோ? பின் கழுத்து 6.5. 6.5க்கு நான் 6.25 வைக்கிறேன். இங்கேருந்து 2.25 வச்சுக்கோங்க. 2.25 வச்சு கரெக்டாக மார்க் பண்ணுவேன். 33 இன்ச்சு பாடி தான், 2.25 போதும், அதுக்கு மேலே தேவையில்லை. அழகாக வரைஞ்சிட்டேன். இப்போ பேக் வெட்டுவதை கவனிங்க. பேக் கழுத்து வெட்டிட்டேன். இந்த இடத்துல இப்படி வச்சு வெட்டுங்க, ஏன்னா தச்சவொன்னா அப்புறம் பார்க்கறதுக்கு. பாருங்க, கழுத்து அழகாக யூ கழுத்து வெட்டியிருக்கேன். இது மாதிரி தான் நீங்கள் வெட்டணும். பேக் வந்து வெட்டிக்கலாம், ஏன்னா பேக் அடித்து திருப்பிடுவாங்க. ஃப்ரண்ட்டை மட்டும் வெட்டக்கூடாது, ஏன்னா கேன்வாஸ் வச்சு தப்பாங்க. அதே மாதிரி சுடிதாருக்கு 3 அர்க்காத்து அவசியம் வெட்டியானு. இங்கே ஒரு அர்க்காத்து, இங்கே பெரிய அர்க்காத்து, WH2ல வந்து சின்ன அர்க்காத்து, 3 அர்க்காத்து அவசியம் வெட்டியிருக்கணும். எதுக்கான? இடுப்பு வளையறதுக்காக. இடுப்பு வந்து சுடிதார் வந்து வளைஞ்சி கொடுக்கும், அதுக்கு நம்ம வெட்டியே தீரணும். இதுக்கு வந்து சுவர்லாக்கு போட்டு இந்த இடம் மட்டும் பெருசாக வெட்டிக்குங்க, இந்த 2 இடம் சின்னதாக வெட்டிங்க. அப்படி வளைஞ்சி அப்படியே சுடிதார் வந்து வளைஞ்சி கொடுக்கும். அப்படி வளைஞ்சி கொடுக்கறதுக்காக அந்த அர்க்காத் பண்ணுறோம். உள்ள அயன் பண்ண தேவையில்லை, அப்படியே இடுப்பு வந்து அழகாக வளைஞ்சி போகும். இது மாதிரி வெட்டி பாருங்கள், சிறப்பாக இருக்கும். ஒரு கை வெட்டும் பேச்சுக்குள்ளே போகிறோம். இது 33 இன்ச்சு பாடி. கை நீளம் எவ்வளோ? 14 வச்சுட்டேன். கோடு போட்டுக்கிறேன். கை லூஸ் எவ்வளோ? கை லூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9. 4 வச்சுட்டேன். 4 வச்சு அழகாக கோடு போட்டுச்சு. ஏஹெச் எவ்வளோ? ஏஹெச் வந்து பார்த்தீங்கன்னா 15.5. 7.25. 1 இன்ச்சு மைனஸ் 6.25. 6.25 இங்கே வைங்க. 6.25 வச்சுன்னா 7.25 வந்துடும். வச்சுட்டேன், மார்க் பண்ணிட்டோம். இப்போ ஸ்கேல் வந்து இந்த ஸ்கேல் தான் போடணும். பெண்டு ஸ்கேல் போட, ஸ்ட்ரெயிட் ஸ்கேல் போடக்கூடாது. அழகாக அந்த பெண்டு ஸ்கேலில் அழகாக வரைஞ்சிருங்க. இங்கேயும் அழகாக வரைஞ்சிருங்க.
வளைஞ்சிட்டோம். இப்போ வெட்ட போகிறேன். இங்கேருந்து எவ்வளோ இறக்குறதுன்னு கேட்பீங்க. 6.25 நம்ம இறக்கிருக்கோம். 6.25 பாதி 6.25 7 வச்சுங்க. 3 இன்ச்சு அவசியம் இறக்குங்க. கை பெருசாக இறக்கி விடுங்க. நல்லா பெண்டு பண்ணி வெட்டுங்க. 3/4 கை அழகாக வந்து கை நல்லா பெண்டு பண்ணி கை முழுகுனாப்புல இருக்கும். கை வந்து அப்படியே உடம்போட ஒட்டி சுருக்கமே வராது. சுருக்கமே வராமல் அழகாக இருக்கும். அது மாதிரி இங்கேருந்து 1 இன்ச்சு இந்த ரவுண்ட் இருக்கட்டும். அந்த 1 இன்ச்சு ரவுண்டு இருந்தே தீரும். அப்போ தான் வந்து மேலே வந்து அழகாக இருக்கும். கை போய் ரவுண்டாக உட்காரும். ஒட்டி வெட்டிடாதீங்க. ஒட்டி வெட்டினீங்கன்னா சிறப்பு இருக்காது. கை நல்லா வளைவாக இருக்கணும். ஆறே முக்கால் 7.25 இருக்கான்னு பாருங்கள். 6.25 இருக்குது. இங்கே 7.25 இருக்குது. இப்போ அர்க்காத் பண்ணிடுவோம். கை பாருங்கள் அழகாக பெண்டு பண்ணி நான் வெட்டியிருக்கேன். இந்த மாதிரி தான் நீங்கள் கை வெட்டணும். கை அழகாக பெண்டு பண்ணி இந்த இடத்துல ரவுண்டு கொடுக்கணும். ரவுண்டு வந்து 1.5 3 கரெக்டாக இருக்கணும். அந்த 3ல் வந்து ரவுண்டு அப்படியே அழகாக திரும்பணும். திரும்பி கீழே போயிட்டுன்னா சிறப்பாக இருக்கும். இது மாதிரி வெட்டி பாருங்கள். சிறப்பான முறையில் கை வந்து இந்த ஸ்கேல் தான் போடணும். இந்த ஸ்கேல் போட்டிங்கன்னா அழகாக போய் கை கச்சுன்னு அந்த உருவத்துக்கு தகுந்த மாதிரி இழுத்து பிடிச்சி உட்காரும். இப்போ கை முண்டா சரியாக இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். இது 33 இன்ச்சு உள்ள சுடிதார். இப்போ கை கரெக்டாக இருக்கான்னு ஒரு செக்கப் பண்ணாமல் தைக்க கொடுக்கக்கூடாது. தைச்சிங்கன்னா அது பெருசாயிரும், இல்லை கம்மியாயிரும். தைக்கிறவங்க தப்பாக தைச்சி போட்டுருவாங்க. அதனால் எல்லாமே செக் பண்ணி தான் கொடுக்கணும். கரெக்டாக அப்படி எடுத்துகிட்டு அரைஞ்சி தையலுக்காக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு கரெக்டாக வச்சு பாருங்கள். கச்சிட்டு இருக்கு பாருங்கள். எந்த வகையான மாற்றம் இல்லாமல் இருக்குது. இது மாதிரி தான் நீங்கள் வெட்டணும். வெட்டினீங்கன்னா சிறப்பாக இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு வா. கை முண்டாவும் அர்க்காத்தும் பர்ஃபெக்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் வெட்டணும். வெட்டினீங்கன்னா சிறப்பாக இருக்கும். கை முண்டா அர்க்காத்து இப்படியும் வெளியே போயிடாது, இப்படியும் வெளியே போயிடாது. கரெக்டாக கச்சுன்னு போய் உட்காரணும். உட்கார்ந்தா தான் சிறப்பாக இருக்கும். அதனால் எல்லாருமே இந்த முறையில் வெட்டி பாருங்கள். கை வந்து 3/4 கை நான் வெட்டியிருக்கேன். கரெக்டாக அந்த டிராயிங்கில் போய் அழகாக உட்காந்துக்கும். உட்காந்துட்டு கரெக்டாக போவோம். இங்கே பாருங்க, கரெக்டாக எல்லாமே கோட்டில் வந்து அழகாக அந்த கோட்டில் போய் இப்படியே தைச்சாங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி கோடு போட்டு வெட்டினாலும் யார் வேணாலும் தைக்கலாம். அது மாதிரி இந்த இடத்துல சைடு ஓப்பன் வந்துடும். சைடு ஓப்பன் உள்ள இடம் இது. இந்த இடத்துல நான் அர்க்காத்து மேலே வெட்டிட்டேன். இந்த பக்கம் சின்னதாக மடித்து டபுள் தையல் போடுறதுக்கு சின்னதாக 4/4 இன்ச்சு வச்சா போதும். அதுக்கு மேலே தேவையே இல்லை. இது மாதிரி வெட்டி பாருங்கள். நிச்சயமாக வெட்டியாளர் ஆவதற்கு உதவியாக இருக்குது. இது கடையில் நடக்கும் ரகசியம். பாருங்கள். இது மாதிரி இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய உச்சத்துக்கு போகிறதுக்காக இந்த கட்டிங் வெட்டுறேன். இதே மாதிரி பாடி வந்து இதே மாதிரி அளவுகள் வந்தால் இதே மாதிரி வெட்டி கஸ்டமருக்கு தைச்சி பாருங்கள். நிச்சயமாக அருமையாக இருக்கும். அந்த கஸ்டமர் உங்களை வாழ்த்துவார்கள். இது வரைக்கும் பார்த்த அனைத்து உள்ளங்களும் நன்றி. வெளிநாட்டில் பார்க்கக்கூடிய அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி சொல்லிட்டு வாருங்கள். அடுத்த வீடியோ வரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.